Best AI Digital Marketing Training Institute. Hi guys, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மேஜர் டைப் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்இஓவில் என்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த எஸ்இஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இந்த சர்ச் இன்ஜின் ஆட்டோமேஷன் என்ன பண்ணணும்னா, கூகுளில் நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தையை தேடும்போது, உதாரணம் நான் மொபைல் ஃபோனுன்னு தேடினேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ரிசல்ட் கொண்டு வந்து பாருங்கள். இதுதான் அதோட வேலை, இதுதான் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் இந்த எஸ்இஓவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த எஸ்இஓவில் ஒரு மேஜர் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இந்த ஆன் பேஜ் எஸ்இஓன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் பண்ணுறது ஆன் பேஜ் எஸ்இஓ. அதுக்கு நம்ம Amazon.com ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அதோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு, ஆல்ட் டேகு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக பண்ணக்கூடியதான் அந்த ஆன் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணோம்னா உங்களுக்கு வெப்சைட்டோட கிரெடென்ஷியல் ப்ளஸ் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து லிட்டில் பிட் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஆன் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இதே அமேசான் சைட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த அமேசான் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் தான் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிகல் சப்மிஷன், புக் மார்க்கெட், அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பண்ணாமல் இந்த வெப்சைட்டுக்கு வெளியே இந்த வெப்சைட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணுறது தான் ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எஸ்இஓவில் ஒரு ரெண்டு மேஜர் டைப்பு. நீங்கள் எஸ்இஓன்னு வரும்போது இது ரெண்டுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மூணாவது எஸ்இஓவில் ஒரு முக்கியமான டாப் என்னன்னா லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இந்த லோக்கல் எஸ்இஓன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அமேசான் தேடி இருக்கிறது வந்து பிராண்டானது. உதாரணத்துக்கு நான் மதுரையில் ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஹோட்டல் மதுரை அப்படின்னு தெரிஞ்சோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன், உதாரணத்துக்கு நம்ம மதுரையில் காலவாசல், மாட்டுத்தாவணி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் வச்சுருப்போம். ஸோ நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள்லேருந்து மட்டும்தான் வருவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி குட்டி இடத்துக்கு மட்டும் ஒரு எஸ்இஓ பண்ணுவோம். அதை தான் பார்த்தீங்கன்னா லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து எஸ்இஓவில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Best AI Digital Marketing Training Institute.